தன்னை நம்பி வந்தவர்களை எல்லாம் பாதி வழியிலே கலட்டி விடுபவர் எடப்பாடி என்பதற்கு டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம், தன்னோடு வந்தவர்களெல்லாம் பாதியிலே விட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று. இன்றைக்கு சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று. அப்படி 4 ஆண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தலில் கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர். தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர். இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் அவருடைய கைவந்த கலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல், 3ஆம் தரமான ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன. இனி அதிமுக தொண்டர்கள் ஏமாறாமல் பிடித்து கொண்டால் சரி. அவர் யாரையும் எந்த நேரத்திலும் கலட்டி விடுவார். அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் சொல்வது, எனக்கு ஆட்சி முக்கியமல்ல, எனக்கு பதவி தான் முக்கியம். கட்சி, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பதவியில் இருப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடியவர். எனவே அவரால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியவே முடியாது.